கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அவர் பல கிராமங்களில் மக்கள் உணவு, குடிநீரின்றி தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஏன் இவ்வளோ தண்ணி ஊருக்குள்ள வந்துடுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, வரத்துக்காகவும் வடிகாலும் தூர்வாரப்படவில்லை, தூர்ந்து விட்டனர், ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது, இது தொடர்ச்சியான ஒரு சம்பவம். கடந்த 10-15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை, குறிப்பாக நகரத்தில் உள்ள ஏரிகள். அதே போன்ற வடிகால் இல்லை. இப்போ உதாரணம் திண்டிவனம் எடுத்துக்கங்க. திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி அது உடைந்து அதில் பார்த்தா ஆக்கிரமிப்புகளால் வடிகால் பெரியதாக இல்லை, தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சு. காவிரி பக்கம் ஏரி அந்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது, திண்டிவனத்தில் பார்த்தா நடு வீதியில் தண்ணி வீதி ஆறாக மாறி இருக்கிறது. இது பல நகரங்களில் ஊத்தங்கரை போன்ற கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற நகரங்களில் இதே போன்றுதான். நகரத்துக்குள்ள ஆறு ஓடிட்டு இருக்கு. இது அடிக்கடி நம்ம வரும் காலத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா காலநிலை மாற்றம். அரசாங்கம் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என இந்த சில பகுதியில் முகாம்கள் நடத்தியிருக்கிறார்கள். முகாம்களில் அங்கே சரியான முறையில் வசதிகள் இல்லை, கழிப்பறைகளும் எதுவும் கிடையாது. அதனால் அங்கே முகாம்கள் யாரும் போக மாட்டுறாங்க. அவங்க வீடுகளில் நிவாரண பொருள் கொடுக்கணும். ஏன்னா பல பகுதியில் குழந்தைகளுக்கு பால் கூட கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை, சாப்பாடு கிடையாது. அதனால் முதலமைச்சரும் அமைச்சர்கள் எல்லாம் அவங்களுடைய முழு கவனம் இப்போ மாவட்டங்கள், குறிப்பாக வட மாவட்டங்கள், பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களில் அங்கே செலுத்த வேண்டும்.